அன்பானவர்களே, மதிய வணக்கங்கள். இது ஒரு வனாந்திர காடு. சாதாரண காட்டில் பாருங்கள், முள்ளெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், மூஞ்சி கிழிச்சிரும், கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல ஷூஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷூஸ், ஆர்மி ஷூஸ் இருக்கணும். இல்லைன்னா நம்மளை ஆளை காலி பண்ணிடும். உள்ள பாம்பு பல்லி எல்லாமே இருக்கத்தான் செய்யும், நரிகிரி எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் நம்ம காடுகளுக்குள்ளே போனோம்னா தான் இந்த இயற்கை நமக்காக என்னெல்லாம் வச்சுருக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நான் இது புளியம்பட்டிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டின் வழியாக நான் அப்படியே பயணிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மனிதர்களுடைய சஞ்சாரம் மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதி. பாருங்கள், இதெல்லாம் மழை அரிச்சிருக்கு. மழை பெய்து அரித்து இந்த மாதிரி குழியெல்லாம் ஆயிருக்கு. ஒரு பட்டாம்பூச்சி பாருங்கள், பறக்குது பாருங்கள், அழகாக 2 பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்குது. இங்கேயும் பாட்டில்ஸ் கிடக்குது 1-2. இந்தியாவில் நீக்கமரம் இருந்திருக்கக்கூடியது அதுதான் நினைக்கிறேன். இங்கே அடர்ந்த காடு. இந்த காட்டு நடுவால் அப்படியே ஏதாவது விலங்குகள்லாம் தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன். நல்லா இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு நம்மளை ஜீவனாக வைத்திருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காடுகளுக்கு பயணிக்கணும், அதிகமாக காடுகளுக்கு பயணிக்கணும். ஆனால் பாதுகாப்பாக பயணிக்கணும். ஆனால் எது வேணால் நடக்கலாம். அதாவது பயந்து காட்டுக்கு தயவுசெய்து போயிடாதீங்க. போனீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. தைரியமாக போங்க. வனப்பகுதின்னு அறிவிக்கப்பட்ட பகுதிக்குள்ளே போகாதீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்ககிட்ட அனுமதி வாங்காமல் உள்ளே போயிடாதீங்க. அது தப்பு. ஏன்னா நம்ம நல்ல நோக்கத்துக்காக தான் போகிறோம். பட் சட்டவிரோதமாகவும் நிறைய பேர் உள்ளே போய் அது மாதிரி அப்புறம் சந்தன மரங்களை வெட்டுறதுன்னு அது இதுன்னு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அப்படி போகக்கூடாது. அதனால் நம்ம உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய காடுகள், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காடுகளுக்குள்ளே பயணிச்சிங்கன்னா தான் இயற்கை நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு புரிய வரும். அப்போ அந்த பொக்கிஷத்தை நம்ம அழியாமல் பாதுகாத்ததற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிற அந்த யோசனை வரும் நமக்கு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு அந்த சிந்தனை இல்லாமல் இப்போ காடுகள் நம்மளை விட்டு விலகி போயிட்டதுனால தான் இன்றைக்கு நம்ம காடுகளுடைய மகத்துவம் நமக்கு தெரியாமல் போச்சு. இப்போ நம்ம குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு காடுகளுக்கு அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. நம்ம அன்றைக்கெல்லாம் காடுகள் தான் முழுக்க இருந்தது. நம்மளாம் அது வழியாக தான் போனோம் வந்தோம். இப்போ இயற்கையோடு நம்ம இணைந்திருந்தோம். மரங்கள்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சது. நமக்கு இயற்கையை நம்ம மதித்தோம். இன்றைக்கு நம்ம இயற்கையிலேருந்து விலகிட்டோம். மரம் மட்டைன்னு எதுவுமே இல்லை நமக்கு. அப்போது இயற்கையுடைய மகத்துவம் நமக்கு தெரியாமல் போச்சு. அப்போ என்னாச்சு, நம்ம அது அழிஞ்சாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. எங்கேயோ ஒரு பக்கம் தீ பிடிச்சி எரிஞ்சாலும் நமக்காக வருத்தப்படுறதில்லை. எங்கேயோ எரியுது, நமக்கு என்ன, நம்ம வீட்டுக்கு தீ வந்தால் தான் தீ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப தப்பு. எங்கே பிடிச்சாலும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தீ தான். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ காடுகள் ரொம்ப முக்கியமானவை. இந்த உயிர் சூழலில் காடுகள் இல்லை அப்படின்னா இன்றைக்கு எதுவுமே இங்கே நிலச்சிருக்க முடியாது. அதனால் இந்த காடுகளை தயவுசெய்து உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய காடுகள் அழியாமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமை. அதை நீங்கள் தயவுசெய்து அதை செய்யணும். காடுகளுக்கு பயணிங்க. காடுகள் அற்புதமானவை. பாருங்கள், சப்பாத்தி கல்லி, அந்த முள் இந்த முள் என்னென்னமோ பாருங்கள், பறக்குது, ஏதோ ஓடுது ஒடியாருது. இங்கே பாருங்கள், இது சின்ன சின்ன பூச்சிகள் அப்படி பறக்குது பாருங்கள், கொசான்னு பறக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன பூச்சின்னு நமக்கே தெரியல. கச்சமுச்சா லட்சக்கணக்கில் பறக்குது, தெரியுதா? ஐயோ, இது என்ன பூச்சின்னு தெரில. அது பாருங்கள், எத்தனை சின்ன உயிர் பாருங்கள், சின்ன உயிருங்க, குட்டியோடு உயிர். ஆனால் அதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, அதுக்கு ஒரு வாழ்விடத்தை கொடுத்து, அதுவும் வாழ வைக்கிறான் பாருங்கள் ஆண்டவன். அந்த இயற்கை பாருங்கள், விசித்திரமாக இருக்குது இல்லையா? கச்சமுச்சான்னு பறக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் காடுகள். இப்போ இதெல்லாம் நம்ம காடுகளுக்கு கூட்டிகிட்டு காமிக்கணும். அதனால் அவசியம் காடுகளுக்கு பயணிங்க. காடுகளுக்கு பயணிக்க நீங்கள் இயற்கையோடு ஒன்றிணைவீங்க. இயற்கையோடு ஒன்றிணைந்தீங்கன்னா நீங்கள் தேடுகின்ற நிம்மதி உங்களுக்கு கிடச்சிரும். நிம்மதி எங்கேயுமே இல்லைங்க, காடுகள்லேயும் இயற்கையிலேருந்து தான் இருக்குது. இயற்கையை நீங்கள் அணைச்சி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி உங்களை அணைச்சி இறுக பிடிச்சிக்கும். உங்களை எதுவுமே இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சக்தியால் உங்களை அசைக்க முடியாது. இயற்கையோடு ஒன்றிணைவு வாருங்கள். ரொட்டேரியன் நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக.